வணக்கம். தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தூவானம் தருகின்ற அம்சம் உங்களுக்கு மன திருப்தியை மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பும் நிச்சயமாக அதுவாகத்தான் இருக்கும். சரி, நாங்கள் முதல் அம்சத்துக்கு செல்வதற்கு முன் வழமை போல் ஒரு சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நட்பு. இந்த நட்பு என்பது உண்மையில் திருமணங்களைப் போலவே சொர்க்கங்களில் நிச்சயிக்கப்படுவதுதான், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுதான். ஏனென்றால் ஒரு நல்ல நட்பு என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று ஒரு அறிஞர் கூறியதாக நாங்கள் படித்திருக்கிறோம். உண்மைதான். இத்தகு நண்பர்கள் அல்லது இத்தகு நட்பு இப்போது வாய்க்கிறதா என்று கேட்டால் அது உங்களுக்கே கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எதையும் இயக்கக்கூடியவராக, அல்லது நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடியவராக, அல்லது உங்கள் மூலமாக ஏதேனும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் உங்களை சுற்றி நீங்கள் வளர்த்த நாய்க்குட்டிகளைப் போல ஏராளமான நட்புகள் உங்களை வந்து சேரும். எனவே இந்த நட்பு விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இதை நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது யாரும் சொல்லித்தான் யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஏனென்றால் புதிதாக வந்து நட்பு கொண்டாடுகிறவர்களை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் திடீர் நட்பு, திடீர் அன்பு ஏன் வருகிறது என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள் எழும். எனவே அந்த விடயத்தில், அதாவது நட்பு விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒவ்வொரு மனிதனிடமும் பல விடயங்கள் இருக்கின்றன. அவனிடமிருந்து நாங்கள் எத்தனையோ விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். அது சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்ற பட்சத்தில். இதே மனிதன் ஒரு புலவனாகவோ, ஒரு எழுத்தாளனாகவோ, ஒரு கலைஞனாகவோ இருக்கின்ற போது அவனுக்குள் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த ஒரு கலைஞனுக்குள் நாங்கள் பலருடைய அனுபவங்களை காணலாம். அவர்களுடன், அந்த ஒரு தனி நபருடன் உரையாடுவதன் மூலம் பல அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இத்தகு அனுபவங்களை படைப்பாளிகளிடமிருந்து, கலைஞர்களிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத்தருவதற்காகத்தான் நாங்கள் வாரந்தோறும் தூவானத்தில் உங்களை பட்டறைக்கு அழைத்துச் செல்கிறோம், என்றும் அழைத்துச் செல்கிறோம். வாருங்கள். இன்று நாங்கள் ஒரு படைப்பாளியை, எழுத்தாளரை அழைத்து வந்திருக்கிறோம். சிலருடைய முகங்களை பார்த்ததும் உங்களுக்கு இவரை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று ஞாபகம் இருக்கும். அது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஆனால் ஒரு பெயரை கேட்டவுடனே இவர்தானா அவர் என்று நாங்கள் எங்களுடைய புருவங்களை உயர்த்தும் அளவுக்கு ஒருவருடைய பெயரால் நமக்கு அறியப்பட்டிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கிறோம். அவர் ஒரு படைப்பாளி என்று சொன்னோம். அவர் எழுத்தாளர், சிறுகதையாளர், கட்டுரையாளர் என்று சொல்வதை விட நாடக எழுத்தாளர், குறிப்பாக வானொலி நாடகங்களை அற்புதமாக படைத்து தருபவர் என்று சொன்னால் இப்போது அவர் பெயரை சொல்லாமலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆம், நீங்கள் யூகிப்பது சரிதான். அவர்தான் எம் அஷ்ரஃப் கான் அவர்கள். வணக்கம் அஷ்ரஃப் கான் அவர்களே. வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 60 வருடங்களாக நீங்கள் எழுதி வருகிறீர்கள். ஒரு முதிர்ந்த அனுபவசாலியாக நாங்கள் உங்களை காண்கிறோம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்று எழுத்துலகில் பிரவேசிக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும், ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் முத்தாக எடுத்து கோர்த்து வைத்து கொள்ளலாம் என்பது எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இந்த 60 வருட எழுத்து துறையிலே, உங்களுடைய எழுத்து அனுபவத்திலே நீங்கள் பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள். பல விடயங்களை புதிதாக, ஏன் இப்போதுதான் புதிது என்று நினைக்கின்றவற்றை கூட நீங்கள் அப்போதே உங்களுடைய எழுத்தில் காட்டியவராக, கொண்டு வந்தவராக இருக்கிறீர்கள். எங்களுடைய அனுபவத்தில் இதை நாங்கள் கண்டிருக்கிறோம். உங்களுடைய அனுபவம், முதல் அனுபவம் வானொலியோடு ஆரம்பித்ததா அல்லது வேறு சஞ்சிகைகள், பத்திரிகைகளோடு ஆரம்பித்ததா? வானொலிக்கு வருவதற்கு முன்பு நான் சிறு சிறு கட்டுரைகள், சின்ன சிறு கதைகள் இப்படியாக வளர்ந்து தான் வானொலிக்கு வந்தேன். ஆனால் எனக்கு அறிமுகம் கிடைத்தது பத்திரிகையில். அப்படியானால் பத்திரிகையில் நீங்கள் எழுதத் தொடங்கிய போது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 12 அல்லது 13 வயது இருக்கும். அந்த வயதில் என்ன அந்த வயதிலேயே நான் எழுதினேன். அதாவது அந்த அக்காலத்தில் சிறுவர்களுக்கான பகுதிகள் இருந்தன. உதாரணமாக மாணவர் மன்றம், புதன் மலர், இப்படியான தினகரனில் பலவிதமான பக்கங்கள் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் சிறுகதை போட்டிகள் வைப்பார். இதிலே படங்களை வரைந்து அதற்கேற்ற சிறுகதைகளை எழுதும்படி கேட்பார்கள்.
அந்த மாதிரியாக சிறுகதைகள் எழுதத் தொடங்கி நான் எத்தனையோ பரிசுகளை இதை பெற்றிருக்கேன், வாங்கியிருக்கேன். அந்த காலகட்டத்திலே ஏதோ சொல்ல வந்தீர்கள்? இல்லை, அந்த ஆக்கங்கள் பத்திரிகையில் வரும் பொழுது நான் ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதின அதே எழுத்துக்கள் அச்சில் வரும் பொழுது அப்போது அடைகிற அந்த ஆனந்தமும் அந்த ஒரு திருப்தியும், அதை 4 பேர் வாசித்து உங்களுடைய கட்டுரை பத்திரிகையில் வந்திருக்கிறதே என்று சொல்லும் பொழுது, பாடசாலையில் மாணவர்கள் சொல்லும் பொழுது, டீச்சர்ஸ்மார் சொல்லும் பொழுது ஏற்படும் அந்த 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 இன்பம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னை மேலே கொண்டு போவதற்கு அது முதல் அனுபவமாக அமைந்தது. நிச்சயமாக. அந்த காலகட்டத்திலே நீங்கள் எழுதிய போது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஊக்குவிப்பு தந்தார்களா? என்னுடைய அம்மா நன்றாக வாசிப்பார்கள். அக்காலத்தில் எனக்கு நான் சந்தித்த ஒரு ஆசிரியர் மிஸ்டர் கமலேந்திரன், அவர் தான் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து எழுதும்படி சொன்னார். அம்மா நான் எழுதின நாடகங்களை ரசிப்பார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் படிப்பு இல்லாத காலகட்டத்திலே பிறந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் நான் பத்திரிகையில் எழுதுவதை அவர்கள் வாசிப்பதிலிருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் தந்தார்கள். சிறிய வயதிலிருந்தே நாங்கள் உங்களுடைய நாடகங்களை கேட்டிருக்கிறோம். அந்த இசை, அந்த ஒலிக்குறி என்று சொல்வோம், தீம் என்று சொல்வோம். அதிலே இன்ன நாடகம் எழுதியவர் எம் அஷ்ரஃப் கான் என்று அறிவிப்பாளரின் கம்பீரமான குரல் ஒலிக்கின்ற போது உண்மையாகவே எல்லோரும் ஒரு முறை எழுந்து இருக்கலாம், தங்களை ஆசுவாசிப்படுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் நாடகம் அற்புதமாக இருக்கும் என்று. இந்த நாடக பிரதிகளை நீங்கள் வானொலிக்கு எழுத ஆரம்பித்தது எப்போது? உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது? உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு விபத்து என்று தான் சொல்ல வேண்டும். நான் வானொலி நாடகங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளவனாக இருந்தேன். இந்த சிறுவர் மலர் என்ற ஒரு ப்ரோக்ராம் அந்த காலத்தில் போகும். நான் அதுக்கு ஒரே கடிதம் எழுதுவேன், பலே ஜோர், அந்த நிகழ்ச்சி பலே ஜோர், ஒரு 4வது வாசிக்க மாட்டாங்க. நானும் அந்த 11 மணிக்கு உட்கார்ந்து கேட்டு அழுத்து போன ஒரு ஆள் தான். இப்படியான ஒரு காலத்தில் எந்த பேர் ஒரு 4வது வானொலியில் வராதா என்று ஏங்கின அந்த காலத்தில் அது அப்படியே கனகாலமாக நான் அந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சியை நான் கேட்டு வந்திருக்கேன். என்னுடைய சகோதரியை ஒருத்தர் திருமணம் செய்தார். அவர் ஒரு வானொலி கலைஞராக இருந்தார். அவருடைய பேர் MHM ஆரிஃப். அவரை என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் அவர் இருக்கிற நேரத்தில் எல்லாம் நடிச்சு காட்டுது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு நடிகர் என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட தவறிவிட்டோம். அப்போ அவர் சொன்னார், சரி பேப்பரில் தான் எழுதுறீங்க, ஒரு நாடகத்தை எழுதித்தாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் வானொலி நாடகம் எழுதுறது எப்படி, எத்தனை பக்கங்கள், எத்தனை நடிகர்கள், காட்சி மாற்றங்கள் எப்படி, ஒன்றும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் மனதிலே ஏற்பட்ட ஒரு கதையை அந்த ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் பதிவு செய்யக்கூடிய ஒரு தமிழ் அறிவு என்கிட்ட இருந்தது. அதுவும் அந்த தமிழ் அறிவு மற்ற நாடகங்கள் மாதிரி நல்ல தமிழில் அது வந்ததல்ல, கொலோக்கியலில் வந்து அந்த இந்தியா சினிமா பாணியில் வந்து அது எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்குமே எனக்கு தெரியாது. அது ஒரு புதுமையாக இருந்தது அந்த நேரத்தில். அது முந்தைய நேரத்தில் நல்ல தமிழில் தான் நாடகங்களை தமிழில் பேசுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் சாதாரணமாக இந்தியா சினிமாவில் வர அந்த டயலாக்ஸ் எழுதி நான் எங்கள் மச்சினத்தை கொடுத்து அனுப்பி. அப்போ முஸ்லீம் சர்வீஸில் நாடக தயாரிப்பாளர் இருந்தது மிஸ்டர் காமில் மறைக்கார். அவருக்கு என்ற வயசு என்ன, யார், இவருடைய மச்சான்ன்றது மட்டும் தெரியும். அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வானொலி ஒளிப்பதிவுத்தின அந்த இதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். இவர் என்ன கூட்டிகிட்டு போயிடல எங்கள் மச்சான். நான் அப்போ சொன்னார், அவருக்கு திருப்பி ஒருக்கு எழுத சொல்லுங்கன்னு சொல்லி நான் மறுமணம் என்ற ஒரு நாடகத்தை எழுதினேன். அந்த மறுமணம்னு சொல்கிற பேரே ஒரு பெரிய ஒரு விசேஷமாக இருந்தது. ஏண்டா முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணி விதவையாகினா அவ்வளவு தான், அது திருப்பி ஒருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள் அந்த காலத்தில் அவ்வளவா இருக்கையில் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு விதவை திரும்பவும் கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி ஒருக்கா வாழ்வு வரணும், அவங்களும் மனிதர்கள், அவங்களுடைய உணர்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு இந்த சிந்தனை வரும்போது உங்களுக்கு எத்தனை வயது? 16 வயசு. அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் வந்துச்சு. 2வது வானொலி நாடகம் அப்ரூவ் பண்ணி நாங்கள் போயிருந்தேன்.
அப்போ அங்கே கதைச்சு கொண்டாங்க. எனக்கு தெரியும் மிக பிரபல்யமான ஒரு நடிகர் இருந்தார், சிபிஎம் காசிம். இன்றைக்கும் அவரோட குரல் என்ற காதுக்குள்ளே ஒலிக்குது. என் தாலிப், SIME ஜபார், இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் அந்த நாடகத்தில் நடித்தாங்க. பெரிய ஆக்கள் அவங்கெல்லாம். சின்ன ஆக்களோட நாடகத்தில் நடிக்கிற ஆக்கள் தெரியாது. அப்போ அவங்க கதைச்சு கொண்டாங்க, நான் முந்தி இந்த பையன் முந்தி இவர் நல்ல ஒரு நாடகம் எழுதியிருந்தாரு, இன்றைக்கு நல்லா எழுதியிருக்கிறாரு, இப்போ யார் புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் சின்ன பையனை ஒரு மூலையில் குந்தி விட்றீங்கன்னா இவர் தான் அவர். இவரா இந்த சின்ன பையனை ஒரு நாளும் மீது நாங்கள் நம்ப மாட்டோம்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இது நீங்கள் எங்கள்ட மச்சினர் தான் எழுதியிருக்கிறாரு, இவருடைய பேரை போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. என்னோட ஒரு ஒரு நல்ல காலம். அதில் ஒரு காட்சி மாற்றத்தை திருப்பி எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அந்த நாடகத்தில். அப்போ 2-3 பேப்பர் தந்து, சரி இதை இந்த இந்த மாற்றத்தை எழுதுங்க. நான் உடனே எழுதி கொடுத்தேன். அது பொறுத்தான் அவங்க நம்பினாங்க. ஸோ எனக்கு அது இயற்கையாக வந்த ஒரு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த கொடை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய நாடகங்கள் எல்லோராலும் இந்த அளவு வரவேற்பு பெறுவதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்? அடிப்படை முதலாவது அந்த என்னுடைய ஆக்கத்தை நானே ரசிப்பேன். என்னை திருப்திப்படுத்தாத எந்த ஒரு ஆக்கத்தை நான் வெளியால் கொண்டு வருவேன். ஆகவே நான் மிச்சம் ஈடுபாடோடு, நான் ஒரே நாளில் எழுதி அடுத்த நாளில் கொண்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற வர்க்கத்தில் சேர்ந்துவன் அல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆக்கத்தை எழுதி அதை 2-3 நாள் வச்சு திருப்பி வாசித்து திருப்பி இப்படி எழுதி பல முறைகள் எழுதி கடைசியாக எனக்கே நான் திருப்தி ஆகிற சந்தர்ப்பங்கள் வந்தால் மட்டும்தான் நான் வானொலி நிலையத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு 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 நாடகத்தையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ தயாரிப்பவர் உடனடியாக அதற்கு ஆக்கங்கள் வேண்டும், உடனடியாக அதற்கு பிரதிகள் வேண்டும் என்று ஏதோ அந்த நேரத்தை நிரப்புவதற்காக, அந்த அந்த அலை நேரத்தை, வானலை நேரத்தை நிரப்புவதற்காக எடுத்து கோர்க்கப்படுகின்ற நிகழ்ச்சிகள் சோபிப்பதில்லை. அது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். காரணம் என்னென்றால், ஒரு நிகழ்ச்சியை கேட்குற வெளியால் இருக்கிற ஆக்கள் ரொம்ப அனுபவசாலிகள், அறிவாளிகள். அவர்களை ஏமாற்ற முடியாது. அவர்களை திருப்திப்படுத்துறது தான் எங்களோட விஷயம். ஆகவே அவர்களுக்கு தெரியாததை, அவர்கள் அறியாததை, அவர்கள் ரசிக்கக்கூடியதை கொடுக்குறவன் தான் உண்மையான ஒரு எழுத்தாளன் அல்ல ஒரு நாடக ஆசிரியர். அது என்னை பொறுத்தவரையில் நான் அதை கச்சிதமாக செஞ்சுருக்கேன். நான் ஒரு தடவை ஏமாற்றி இருப்பேன், காசுக்காக வேண்டி எழுதவும் இல்லை. முதலாவது எந்த நாடகத்தை நானே நடித்து பார்ப்பேன். அப்படி நடிக்கிறது நானே அழுதுருக்கிறேன். என்னுடைய நாடகத்தை எனக்கே அந்த உணர்ச்சிகள் அவ்வளோ அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு நடிக்கவும் தெரிஞ்சதுனால நான் ஃபீல் பண்ணி எழுதி அந்த ஃபீலிங் எல்லாம் நான் அதில் எழுதுவேன். இந்த நாடகத்தில் ஏன்னா நான் நடித்து நான் அனுபவித்து அதுக்கு பின்னால் தான் நாங்கள் அனுப்புகிறது. ஆகவே என்னுடைய நாடக பிரதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பிரதிகள் கிடைக்காது. பெருமூச்சு கூட நான் அதில் விட்டு பெருமூச்சுடன் நடந்து கொண்டு, எனக்கு மைக்கை பற்றி நான் அடிக்கடி வானொலி நிலையத்துக்கு வந்ததுனால மைக்கை என்ன மாதிரி நடிகர்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றது நல்லா படித்து கொண்டேன். நான் அது கிட்ட வந்து முன்னால் போய் பெருமூச்சு விட்டு இந்த குரல் கலங்கி சோகத்தோடு இந்த கோபத்தோடு இந்த மாதிரியான குறிப்புகள் வானொலி நாடகத்தில் கட்டாயம் தேவை, அவசியம். அதுதான் அந்த நாடகத்தை அந்த 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 ஒரு எழுத்தாளன் எதை நினைத்து எழுதினானோ அது வானொலியில் வரும். ஏன்னா நடிக்கிறவர்களுக்கு அது மிகவும் ஒரு பிரதியை நீங்கள் இந்த நாடக பிரதியை கொண்டு போயிருக்கிறீர்கள். அந்த பிரதி ஏற்கனவே செய்து பார்க்கப்பட்ட ரிஹர்சல் என்று சொல்வோம், செய்து பார்க்கப்பட்டு அதை நடிக்கின்ற நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த உணர்ச்சியை அந்த அறிவிப்பாளர் தான் நடிகராகவும் இருக்கிறார் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வீர்கள்? நான் சொல்லுவேன், அவர்கள் எல்லாம் மூத்த அறிவிப்பாளர்களாக இருப்பார்கள், மிக பிரபலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்திலே நான் அதை சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். இப்போ நான் நினைச்சு எழுதுனது இதுதான், எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும்ன்றது அந்த நேரத்திலே எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு கூட ஒரு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஒளிப்பதிவுக்கு போவேன். அநேகமாக நான் எல்லா ஒளிப்பதிவுக்கும் போகிறது. நான் ஒளிப்பதிவுக்கு போகாதனால ஒரு ஆர்டிஸ்ட் வராத காரணத்தினால இன்னொரு ஆர்டிஸ்ட்டை அவருக்கு பதிலாக செஞ்சு அந்த நாடகம் போய்கொண்டிருக்குது. அந்த நாடகம் போய்கொண்டிருக்கிறத பார்த்தா அந்த புதுசாக வந்து அந்த ஒருத்தருக்கு பதிலாக போட்டவர் அவர் நடிக்கிறாரா வாசிக்கிறார். நான் அழுதுட்டேன். எங்கள் மச்சான் என்னத்துக்கு அழுதுட்டு நான் சொன்னேன், திங்கிறான் இந்த மனுஷன் நாடகத்தில் பாத்திரத்தை
இது நாடகம் தானே. நான் சொன்னேன், எங்கள் மச்சானுக்கு சொன்னேன், இது நாடகம், நீ எனக்கு இதெண்டு உயிர்னு சொன்னேன். இது இங்கிருந்து வந்தது, அவருக்கு அதை கொண்டு வர தெரியலேன்னு நான் ரொம்ப கவலை, ரொம்ப அழுது போனேன், நொந்து போனேன். அது எதை காட்டுதுன்றா, எனக்கு இந்த நாடகங்கள் உயிரோடு வாழணும், உயிரோடு இருக்கணும், அதுக்கு தப்பு நடக்கக்கூடாது. அது அந்த தப்புக்கள் யார் எந்த ஆர்டிஸ்ட் செஞ்சாலும் அது பாதிக்கிறது என்னத்தான். நிச்சயமாக அது அவருக்கு ஒரு நாடகமாக இருக்கலாம். ஆனால் அது உயிர் கொடுத்து எழுதி அதுக்கு ஜீவன் கொடுத்து அதை இன்னொருத்தன் கெடுக்கிறதா இருந்தால் அது பெரிய பெரிய பாவம். அது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதில் நடிப்பவர்கள் உயிர் கொடுக்கிறார்கள், உயிர் ஊட்டுகிறார்கள். இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த ஒலி அமைப்பு, இசை, பின்னணி இசையாக இருக்கட்டும், அல்லது இடையிலே வருகின்ற இடை இசையாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு உணர்ச்சியை, ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகின்ற இசையாக இருக்கட்டும். இந்த இசையை சேர்த்து கொள்வதிலே உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கிறது? நான் மிகவும் சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வானொலிக்கு எனது காலத்துக்கு முற்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே கொஞ்சம் வயதில் முதிர்ந்த நல்ல எழுத்தாளர்கள் இருந்தார்கள், நாடகங்கள் எழுதினார்கள், நாடகங்கள் ஒளிபரப்பாகின. முந்தையெல்லாம் காட்சி மாற்றம்னு சொன்னால் ஒரு பியானோவை இப்படி தட்டி அப்படி ஒரு இப்படி இழுத்து விட்டாங்கன்னா அது காட்சி மாற்றம். அந்த மாதிரி நாடகங்களும் நான் எழுதின காலத்தில் போச்சு. என்னுடைய அதிர்ஷ்டம், ஒரு புதிய தயாரிப்பாளர் இருந்தார், அவர் எம்ஹெச் குத்தூஸ். அந்த வாழ்க்கையில் எனக்கு மறக்க இயலாது. அவர் பாத்கண்டே யூனிவர்சிட்டியில் சங்கீத பட்டதாரி, இந்தியாவில் படித்து அங்கே தயாரிப்பாளராக, அவருக்கு சங்கீத ஞானம் கூட இருந்தது. அப்போ அவர் நாடக தயாரிப்பாளராக வந்ததுக்கு பின்னாடி அவர் இந்த இடை இசை, அந்த இன்டர்லூட் மியூசிக், அதை அவளை நாடகங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்வார். அவர் காலையில் ஸ்டூடியோவுக்குள்ளே போனால் ஈவினிங் வரைக்கும் அந்த 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 ரெக்கார்ட்ஸில் இருக்கிற அந்த பொருத்தமான இதுக்கு அப்படி மிச்சம் ஈடுபாட்டோட்ட ஒரு நாடகத்தை செய்வார் அவர். அந்த நேரத்தில் பின்னணி இசை, பின்னணி மூட் மியூசிக் அதிகமாக பாவிக்கப்பட்டதில்லை, அந்த இன்டர்லூட், அந்த அந்த காட்சி மாற்ற இசையை தமிழ். ஆனால் முதல் முறையாக என்னுடைய அறிவுக்கேற்றபடி பின்னணி சோகம், திடுக்கிடுற இசை, அந்த மாதிரி இசைகள் முதலாக ஸ்கிரிப்டில் எழுதினது அது நான் தான். அதுக்கு பின்னால் அவர் அதை புரிஞ்சு கொண்டு அவர் அருமையான இசைகள் சேர்த்து அந்த நாடகங்களை அப்படியே அந்த பின்னணி இசையோடு கொண்டு போனதுனால என்னுடைய நாடகங்களுக்கு ஒரு புதிய வடிவம் கிடைச்சது மட்டுமில்லை, நான் அதுக்கு பின்னால் எழுத தொடங்கிய நாடகங்களில் மியூசிக், அதாவது இசையையும் ஒரு கேரக்டராக வச்சு தான் நான் எழுதுறது. என்ற வசனங்களுக்கு அந்த இசை உயிர் கொடுத்ததுனால அந்த கேட்குற ஆட்களுடைய உணர்ச்சிகளை அது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக அது கொண்டு போகும். அதோட இசை ஒரு மிச்சம் எஃபெக்டிவான ஒரு சாங். நிச்சயமாக வானொலியில் தான் நாங்கள் நாடகங்களை கேட்பதாக இருந்தாலும் கூட ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு அனுபவம், திரைப்படத்தை பார்த்து அந்த சோகத்தோடு நாங்கள் கரைந்து போகிறோம், மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறோம். இதே அனுபவத்தை ஒரு நாடகமும், வானொலி நாடகமும் கேட்பதன் மூலம் எங்களுக்கு தர முடியும் என்பதை உங்களை போன்றவர்கள், குறிப்பாக உங்களுடைய நாடகங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய நாடகங்கள் வெற்றிக்கு மியூசிக்கும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு வீடு கோயிலாகிறது என்று மிச்சம் பிரபல்யமான ஒரு நாடகம், சிவாஜி கணேசன் எல்லாம் அதை விரும்பி கேட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் அதில் இருக்குது. அந்த நாடகத்தை தயாரித்து கொடுத்தவர் பிஹெச் அப்துல் ஹமீத். வானொலிக்கு கிடைச்ச ஒரு சொத்து. தயாரிப்பாளர்கள், அவர் ஒரு அனுபவசாலி, நடிப்பார், தயாரிப்பார். ஆனால் என்னுடைய அந்த ஒரு வீடு கோயிலாறு அந்த நாடகத்துக்கு அவர் கொண்டு வந்த மியூசிக் அந்த நாடகத்தின் வெற்றிக்கு சரிபாதி அவருக்கு தான் போகும். அதாவது அவ்வளவு தூரத்துக்கான அந்த மியூசிக் ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. இந்த நாடகத்தை இன்னும் ஒரு மடங்கு மேலே கொண்டு போகலாம் என்றதை நிரூபித்தவரில் அவரும் ஒருத்தர். இந்த மியூசிக் ஆனால் அது கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரியான விஷயம். பொருத்தமான மியூசிக், பொருத்தமான காட்சிக்கு பின்னணியில் அமையலைண்டா அது முடிஞ்சு, அது அந்த மூடையே மாற்றி போடும். அதனால் பொருத்தமான மியூசிக், பொருத்தமான வசனங்களோடு சேர்ந்து போனால் தான் அந்த நாடகத்துக்கு அது உயிராக இருக்கு. நிச்சயமாக இன்று நிகழ்ச்சிகளையோ அல்லது நாடகங்களையோ தருகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை தான் சொன்னீர்கள். ஒன்று, அந்த உணர்ச்சி, பேசுகிறவர்களின் உணர்ச்சி அல்லது வாசிப்பவரின் உணர்ச்சி வேறு விதமாக போக ஏதோ ஒன்றை நாங்கள் பின்னணி இசையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சேர்த்து கொள்ளுகின்ற நிலைமையெல்லாம் கூட இருக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அப்படியான
பாதிக்கப்பட்ட நாடகங்கள் ஏராளமாக உண்டு. என்னுடைய காதால் என்னுடைய நாடகங்கள் அல்ல, மற்றவருடைய நாடகங்களை நான் கேட்டிருக்கிறேன். சுமார் எத்தனை நாடகங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இதுவரை? பெரிய ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரையில் நூற்றுக்கணக்கான நாடகங்கள்னு சொல்லலாம், எத்தனையோ தொடர் நாடகங்கள் சொல்லலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் இதை நான் மிஸ் பண்ண இல்லாத விருப்பம். அதனால் இதை நான் இந்தியாவில் ஒரு த்ரீ இயர்ஸ் மட்டுக்கு எங்களுடைய மகளோடு நான் போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்கோம். வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்கிற நேரத்தில் போயிட்டு 3 வருஷமாக நான் வரையில். வீட்டுக்கு வந்து பார்க்குற நேரத்தில் எங்களோட வீடு கொஞ்சம் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருந்தது. இந்த கரையான் சாப்பிட்டு எங்களோட எல்லாமே கிட்டத்தட்ட அநேகமாக எல்லாமே நான் ஓடி போய் முதலாவது பார்த்தது, நான் நாடகங்களை வச்சுட்டு மூடிட்டு போன அந்த ட்ராயர், அது பெரிய ட்ராயர், அதுக்குள்ளே தான் இந்த நாடகங்கள்லாம் இருக்குது. அதில் 4 தட்டு இருந்தது. 1 2 முதலாவது எடுத்து அவ்வளவும் சாப்பிட்ருந்துச்சு, மரத்தோடு சாப்பிட்ருந்துச்சு, அதில் ஒன்றும் இல்லை. 2வது திறந்தேன், எல்லாம் சாப்பிட்ருந்துச்சு, ஒன்றும் இல்லை. 3வது திறந்தேன், அதுதான் நான் வச்சிருந்த நாடகங்கள் எழுதினது. அத்தனை அப்படியே இருந்துச்சு. ஒரு தாள், ஒரு சின்ன சாப்பிட கூட கரையான் சாப்பிட்ருக்கேன். கீழே அடிமட்டத்திலிருந்து எடுத்து பார்த்தேன், அத்தனையும் சாப்பிட்ருந்துச்சு. ஆனால் என்னோட நாடகங்களை மாத்திரம் அந்த கரையான் சாப்பிட்ருக்கேன். நான் இதிலிருந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை படைத்திருக்கிறீர்கள். அதுதான் அதில் உண்மை. அது அந்த கரையானுக்கே அந்த நாடகங்களை சாப்பிட்றதுக்கு மனம் வரையில். இந்த நல்ல நாடகங்களையா நான் சாப்பிட்றது என்ற ஒரு கவலை அந்த பிராணிக்கு வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அது என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு விடயம் தான். உண்மையில் நாங்கள் உணர்வு பூர்வமாக அல்லது ஆத்மார்த்தமாக எதை நேசித்து அதற்கு உயிர் கொடுக்கிறோமோ நிச்சயமாக அதற்கு வாழ்நாள் அதிகம் தான். எனக்கு வாழ்க்கையிலே ஒரு மிக பல பேர்கிட்ட சொன்ன ஒரு அனுபவம் என்ன, அதுக்கெல்லாம் ஒரு ஜீவன் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு உயிர் இருக்குது. இன்றைக்கு தாளாக இருந்தாலும் அது பேப்பராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது. அப்படியானால் எண்ணிக்கையில் அடங்காதவை தான் நீங்கள் எழுதிய நாடகங்கள். எத்தனை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட சில சமயங்களில் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில நாடகங்கள் பேசப்பட்டவையாக இருக்கலாம், அதிகம் பேசப்பட்டவையாக இருக்கலாம், உங்களுக்கு அதிகம் பேர் வாங்கி கொடுத்தவையாக இருக்கலாம். அந்த மாதிரியான நாடகங்கள் அநேகமாக அப்படி கன நாடகங்கள் அப்படி பேர் வாங்கி கொடுத்தது. ஆனால் சில குறிப்பிட்ட நாடகங்கள் எனக்கு இன்றைக்கும் அதில் அந்த நான் உங்களுக்கு முந்தி குறிப்பிட்ட ஒரு வீடு கோயிலாகிறது அந்த நாடகம் எனக்கு அது தமிழ் சேவையில் போனது, அது நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அதை அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், அந்த முழு நாடக அங்கங்களும் சிங்கப்பூர் வானொலி நிலையத்தில் இருக்குது, அது பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்கன்னு நம்பத்தகுந்த ஒரு நண்பர் எனக்கு கிட்டத்தில் தான் சொன்னார். அது உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், உங்களோட வானொலி உங்களோட நாடகம் ஒரு வீடு கோயிலாகிறதுங்கிற நாடகம் சிங்கப்பூர் வானொலி நிலையத்தில் இருக்குது. ஐ டோன்ட் நோ, அது எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அதில் இருக்க தெரியாது. ஆனால் சொன்னவர் எனக்கு மிக நம்பிக்கையான ஒருத்தர். மற்றது இல்லை, அடுத்தது நாங்கள் ஒரு ட்ராமா செஞ்சோம், ஸ்ரீவித்யா, ஜெமினி கணேசன், ஐஎஸ்ஆர் இவங்கெல்லாம் ஒருத்தரை சந்திக்காமலே ஒரு ட்ராமா செஞ்சது. அதை ஹமீத் தான் செஞ்சார். அந்த ட்ராமாவும் ஒரு நல்ல ட்ராமா. மற்றது ஏராளமான நாடகங்கள். அது எனக்கு இதுதான் சொல்கிறதுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. இந்த நாடக அனுபவத்தை, உங்களுடைய நாடக அனுபவத்தையே நாங்கள் நிறைய கேட்கலாம், அதையே ஒரு தனி நிகழ்ச்சியாக செய்யலாம். நீங்கள் ஒரு சிறுகதையாளர், கட்டுரையாளர் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். உங்கள் சிறுகதை எழுத்து அனுபவம்? சிறுகதை அதாவது நான் சிறுகதை தான் ஸ்டார்ட் பண்ண சின்ன சிறுகதைகள். அதில் 1400ஆம் ஆண்டு திருக்குரான் நினைவு தினத்தை ஒட்டி YMMA தினகரன் அனுசரணையோடு செய்த ஒரு சிறுகதை போட்டியில் எனக்கு தங்கப்பதக்கம். அதனால் சிறுகதையும் எனக்கு நல்லா வரும். அதில் என்ன கவலைன்னு சொன்னால், அந்த சிறுகதையாக எழுதவனும் என்று நினச்சிருக்கிற அந்த கரு சிறுகதையாக எழுத நாடகமாக போயிடும். இதனால் சிறுகதை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு தூர போச்சு. இருந்தால் நான் எழுதின சிறுகதைகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அது நல்ல சிறுகதைகள். அது வசதி இருந்தால் ஒரு புத்தகமாக நிச்சயமாக நீங்கள் அதை புத்தகமாக வெளியிட வேண்டும். உங்களுக்கு கிடைத்த கௌரவங்கள், பாராட்டுக்கள், இவற்றை பற்றி நிச்சயமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது நிறைய கிடைச்சது. பாருங்கள்,
இப்போ உண்டா அபிநந்தனன்னு ஒரு ஒரு அது சிங்கள இதோட அது ஒரு சர்வதேச நாடகங்களுக்கு இதுகளுக்கு கொடுக்குற ஒரு ஒரு கௌரவம் ஒரு இது உண்டு. அது எனக்கு கிடைச்சிது. கலாபூஷணம், மற்றது வாழ்வோரை வாழ்த்துருவோம் என்று முஸ்லீம் கலாச்சார அமைச்சு நடத்தின இதில் கிடைச்சிது. இந்த மாதிரி கண இதில் கிடைச்சது எனக்கு சில ஞாபகம் இல்லை. நீங்கள் உங்களுடைய இந்த சிறுகதைகளை நூலுருப்படுத்த வேண்டும் என்று விரும்பினீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் பற்றி எனக்கு ரெண்டு ஒன்று பொண்ணு ஒன்று ஒரு பையன். என் மகள் சித்தாரா கான் என்ற ஒரு காலத்தில் சண்டே டைம்ஸில் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டராக இருந்தா. அதுக்கு பின்னால் சண்டே டைம்ஸில் வேலை செஞ்சா. அவள் ஏராளமாக எழுதினான். அவள் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முந்தி தொடங்கி யூனிவர்சிட்டி முடித்து டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடியும் கண்டினியூஸாக அவள் எழுதினாள். அவள் அந்த காலத்தில் அவள் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாம் மிச்சம் வரவேற்கப்பட்டது. ஆனால் அவள் கலைத்துறை சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் தான் முந்தி எழுதுவாள். இனி அதுக்கு பின்னாடி அவள் இந்த வெளிநாட்டு சேவைகள் எக்ஸாம், இந்த ஓவர்சீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதில் சேர்ந்ததுக்கு பின்னாடி எழுத்துத்துறையை விட்டுட்டா. நான் அண்மையில் கூட சொன்னேன், நீங்கள் ஒரு இவ்வளவு இது இருக்குது, நீங்கள் ஒரு நாவலாவது நீங்கள் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் அந்த மகளுக்கு என்னோட தன்மைகள் ஏராளமாக இருக்குது எழுத்துத்துறையில். இப்போ கூட அவள் நல்லா 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 எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்களோட கிராண்ட் சன் நல்லா எழுதுகிறார், அவரோட மகள். இப்போ உங்களுடைய மகன் இதில் வரையில் அவர் இன்ஜினியராக இருக்கார், அவர் யூஎஸ்ஏல இருக்கிறார். சரி, நீங்கள் சிறுகதையை நூலூர்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். அதே போல் உங்களுடைய நாடகங்களை நூலூர்படுத்தினால் என்னுடைய மிக மிக நேசிக்கப்படக்கூடிய ஒரு நண்பர் இருக்கார், மேமன் கவி, என்னுடைய மாணவர். அவர் ஒரு நாள் வந்து, சார் நீங்கள் உங்களோட நாடகங்களை நாங்கள் அதை புத்தகமாக்கணும் மிச்சம் வற்புறுத்தி, ஏன்னா வீட்டுக்கு வந்து கூட எடுக்க இல்லை. நான் ரேடியோஸோனில் இந்த மேசைக்கு கீழே இருந்த அத்தனை நாடகங்களையும் அவருக்கு எடுத்து கொடுத்து இதை ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு 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 நூலாக உருவாக்கி தந்தார். முள் என்று ஒரு நூல். அதுக்கு பின்னால் நல்ல நல்ல நாடகங்கள் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த புத்தகங்கள் போடுறதில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவு. 2 காரணங்கள். ஒன்று, அதை விற்பனை செய்கிறதில் எனக்கு விழா வச்சு ஆட்கள் கூப்பிட்டு அதில் அது எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டம் மாதிரியான ஒரு விஷயம். ஒரு புத்தகத்தை வெளியிட்டால் அதுக்கு உண்டான செலவை அந்த வெளியிட்டவர் வாங்கியே ஆகணும், அதுதான் நியாயம். இனி அது என்னால் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது போய் நின்று செஞ்சு அப்படி செய்கிறதில்ல. அடுத்து வானொலி நாடகத்தை பொறுத்த வரையில் 2 பிரச்சனைகள் இருக்குது. அது காதுக்காக வேண்டி எழுதப்பட்ட எழுத்து. அதில் நடிகர்கள் இருக்கிறாங்க, தயாரிப்பு இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருந்து தான் அந்த நாடகங்கள் மக்கள் மத்தியில் அதை ஒரு பேப்பரில் ஒரு புத்தகத்தில் வாசிக்கிற நேரத்தில் எனக்கு அது சந்தேகம், அந்த அளவுக்கு இந்த 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 புத்தகத்தில் வர வானொலி நாடகங்கள் ஒரு ஃபீலிங்கை கொடுக்குமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் சில நாடகங்கள் இப்போ நான் சும்மா இருக்கிற நேரத்தில் பழைய நாடகங்களையாவது எடுத்து பார்த்து வாசிக்கிற நேரத்தில் எனக்கே சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது, நானா இதெல்லாம் எழுதினா அப்படின்னு. அப்படியான நாடகங்களும் உண்டு. இப்போது ஒரு நாடக எழுத்தாளராக, வெற்றி பெற்ற ஒரு எழுத்தாளராக, சாதாரண எழுத்தாளர் அல்ல, அனைவரது அபிமானத்தையும் பெற்ற ஒரு எழுத்தாளராக உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இளையவர்களுக்கு அவர்கள் ஒரு சிறந்த வானொலி படைப்பு என்று சொல்லுகின்ற போது பிரதி ஆக்குவதில் சிறப்பானவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் கூற வேண்டும் அறிவுரையாக? இப்போ வானொலி நாடகத்துக்கு ஒரு பொல்லாத காலம். வானொலிகளில் நாடகமே கிடையாது. இல்லை, அருமையான ஒரு கலை, அருமையான ஒரு ப்ரோக்ராம். அதை கேட்குறது மிச்சம் கஷ்டமாக இருக்குது. முந்தி கிழமைக்கு ஒருக்கா கன நாடகங்கள் நிகழ்ச்சிகள் வர்த்தக சேவைகள்லையும் தேசிய சேவைகள்லையும் இருந்தது. இப்போ கேட்குறது எனிவே, எப்போவாவது ஒரு நாள் மீண்டும் இது தளிர்த்தால், மீண்டும் இந்த வானொலி நாடகங்கள் கிழமைக்கு ஒரு நாடகங்கள் போட்டால், நான் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மற்றவர்கள் எழுதினதையே நீங்கள் எழுதாதீங்க. மற்றவர்கள் எது எழுதவில்லையோ அதை நீங்கள் எழுதுங்கள். எழுதும் பொழுது நீங்கள் அதை உணர்வாக
உணர்வு பூர்வமாக அதில் ஈடுபாடோடு அதை ஃபீல் பண்ணித்தான் நீங்கள் அதை எழுதணும். 16 பக்கம் எழுதி இலங்கை வானொலிக்கு அனுப்புறதெல்லாம் முக்கியம். இதை நீங்கள் எழுதி நீங்கள் ஒரு நாடகம் எழுதினாலும் அது பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஜீவன் உள்ள உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சமூகத்தை பாருங்கள், சமூகத்துக்கு இப்போ என்ன தேவை, சமூகம் என்ன உங்கள்கிட்ட கேட்குது என்றது எல்லாத்தையும் நீங்கள் வட்டிவாக இருந்து யோசித்து ஒரே நாள் எழுதாதீங்க, தலைக்குள்ளே போட்டு வைங்க. அது வேலை செய்யும், அது வளரும், அது வளர்ந்து 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 ஒரு உருவத்தை அடையும். ஒரு நாள் அது என்னன்னு சொல்ல இல்லாது அன்றைக்கு அது வெளியால் வர துடிக்கும். அப்போ உங்களோட பேனை நீங்கள் எடுங்க. எடுத்த அவசரத்துக்கு கேட்ட அவசரத்துக்கு அதை எழுதாதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எழுதி 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 கொஞ்சம் நாள் விடுங்க, திருப்பி ஒருக்கா பாருங்கள், எழுதுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே தொய்வுகள் இருக்குது, எந்தெந்த வசனங்கள் தேவையில்லை, எந்தெந்த காட்சிகளை எந்தெந்த மாதிரி அமையணும்னு அது உங்களுக்குள்ளேயே அது வளர்ந்து வந்து அப்படியான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொண்டால் அந்த நாடகங்கள்லாம் அமர்த்துவமான நாடகங்களாக இருக்கணும். அவசரமாக எழுதி அவசரமாக பேருவாங்கன்னு நினைக்கவே கூடாது. அதே நேரம் ஆயிரக்கணக்கான படைப்புகளை தர வேண்டும் என்பதை விட ஒரு உருப்படியான ஒரு படைப்பை தந்தாலும் அது பேர் சொல்லும் படைப்பாக அமையும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏண்டா எனக்கு தெரியும் வானொலி நாடகங்கள், நல்ல வானொலி நாடகங்களை கேட்டவர்கள் அதை மறக்கவே மாட்டார்கள். அது அவர்கள் உடம்புக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். எனவே புதிதாக எழுத போகிறவர்களுக்கு நீங்கள் எழுதும் படைப்பு அது ஒரு நிரந்தரமான படைப்பாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவசரப்படாதீர்கள். அமரகாவியமாக இருக்கணும். அவசரப்படாதீர்கள். ஆறுதலாக இருந்து நீங்கள் திருப்திப்பட்டால் ஒழிய உங்களுக்கு முதலாவது உங்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அதை நீங்கள் வானொலி நிலையத்துக்கு அனுப்பி வைங்கள். அவசரப்பட்டு அனுப்பிவிடார்கள் என்றால் அது உங்களை நீண்ட தூரம் கொண்டு போகாது. ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்களுடைய ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் அஷ்ரஃப் கான் அவர்களே. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ITN வசந்தம் டிவிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றியை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்த அதிதி நாடறிந்த நல்ல எழுத்தாளர், குறிப்பாக வானொலி நாடக பிரதி என்றாலே இவருடைய ஞாபகம் தான் வரும். அவர்தான் அஷ்ரஃப் கான் அவர்கள். அவருடைய அனுபவத்தை நாங்கள் இன்று பட்டறையில் பகிர்ந்து கொண்டு அவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.